நிலக்கோட்டை அருகே செங்கோட்டை கிராமத்தில் பள்ளி மாணவிகளை கேலி செய்த நபரை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநரை கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள செங்கோட்டை கிராமத்திலிருந்து நிலக்கோட்டை தனியார் பள்ளிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முனிசெல்வம் வயது 28 என்பவர் பள்ளி மாணவிகளை ஆட்டோவில் ஏற்றி நிலக்கோட்டை தனியார் பள்ளியில் இறக்கிவிட்டு மீண்டும் மாணவிகளை செங்கோட்டையில் இறக்கிவிடுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையைச் சேர்ந்த ஒரு சில இளைஞர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளை கேலி கிண்டல் செய்து ஆபாசமாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை ஆட்டோ டிரைவர் முனிசெல்வம் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் முனிசெல்வம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆட்டோவில் பள்ளி மாணவிகளை அழைத்துக் கொண்டு செல்ல வந்தபோது அந்த இளைஞர்கள் ஆட்டோவை மறித்து டிரைவரை ஆட்டோவில் இருந்து இழுத்து கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். பெண்கள் ஓடிச் சென்று ஆட்டோ டிரைவர் தாக்குவதை விலக்கிவிட்ட போதும் 2 இளைஞர்கள் கடுமையாக ஆட்டோ டிரைவரை தெருக்களுக்குள் இழுத்துச் சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அப்போது ஆட்டோவில் இருந்த மாணவிகள் அச்சத்திலும் உயிர் பயத்திலும் ஆட்டோவில் இருந்து தப்பி ஓடிவிட்டனர். அதேபோல் தெருவில் பள்ளிகளை சென்ற சிறுவர்கள் தப்பி ஓடுகின்றனர். ஆட்டோ டிரைவரை 2 இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இதுகுறித்து ஆட்டோ டிரைவர் முனிசெல்வம் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ டிரைவரை தாக்கிய செங்கோட்டையைச் சேர்ந்த தந்தை, மகன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மது போதையில் ஆட்டோ டிரைவரை தாக்கினார்களா என்ற கோணத்தில் விசாரணை செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் நிலக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.